சாவி அவர்கள் எழுதிய கேரக்டர். இன்னைக்கு நாம பார்க்க போற கேரக்டர் சர்வர் சந்தானம். சினிமா கொட்டகையில் இன்டர்வல் நேரம். திடீரென்று பெஞ்சு வகுப்பிலிருந்து ஒரு சீட்டி சத்தம் கேட்டது. ஒரு பரட்டை தலை பெஞ்சு மேல் நின்று கொண்டு பால்கனி பக்கமாக திரும்பி, டேய் அதோ பாருடா, சினிமா ஸ்டார் மிஸ் சந்திராராணி என்றான். உடனே 10-15 பேர் மளமளவென்று பெஞ்சு மீது ஏறி நின்று சீட்டி அடிக்க தொடங்கிவிட்டார்கள். அத்தனை கும்பலில் அந்த அரை வெளிச்சத்தில் சினிமா ஸ்டார் சந்திராராணியை கண்டுபிடித்தது வேறு யாரும் இல்லை, சர்வர் சந்தானம்தான். ஓட்டலில் வேலை செய்வது தன்னுடைய தலைவிதி என்றும் தனக்கிருக்கும் பர்சனாலிட்டிக்கும் திறமைக்கும் தான் சினிமா வானில் மின்னிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு பெரிய ஸ்டார் என்றும் அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். நான் பிறந்த நட்சத்திரம் சரியில்லை, அதனால நான் ஒரு ஸ்டார் ஆகாமல் இங்கே காஃபி ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று எல்லோரிடமும் சொல்லுவான். அவன் ஆஸ்தி எல்லாம் ஒரு ட்ரங்க் பெட்டிதான். அந்த பெட்டிக்குள் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி, சீப்பு, சோப்பு, ஷேவிங் செட், பவுடர் டப்பா, சினிமா பாட்டு புத்தகங்கள் இவ்வளவும் இடம்பெற்றிருந்தன. ட்ரங்க் பெட்டியை திறந்தால் பிரபல சினிமா நட்சத்திரங்களின் வர்ணப்படங்கள் ஒட்டப்பட்டிருக்கும். புஷ் என்று வளர்ந்து புதர் போல பூத்து நிற்கும் கிராப், சலவையில் இருந்து வந்த மெல்லிய மல்ஜிப்பா, அதற்குள்ளே வலைபனியன், கழுத்தை சுற்றிலும் டெக்னிகலர் கர்ச்சீஃப், கழுத்திலே மெல்லிய சங்கிலி, நெற்றியிலே பெரிய குங்குமப்புட்டு. தினம் டியூட்டி முடிந்தவுடன் அவசர அவசரமாக அவன் தன்னை ஒரு விதமாக மேக்கப் செய்து கொண்டு நைட் ஷோவுக்கு கிளம்பி விடுவான். யாராவது உப நடிகர்களோ ஸ்டுடியோக்களில் வேலை செய்பவர்களோ அவன் ஓட்டலுக்கு வந்துவிட்டால் போதும், சந்தானம் அவர்களை விடவே மாட்டான். வாங்கண்ணா, நீங்க பாட்டியே தாத்தாவின் பத்தினி என்கிற படத்துல காமெடியனாக நடிச்சிருக்கீங்களே, நான் நேத்து தான் பார்த்தேன், சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. படம் சுமார்தான், போட்டோகிராஃபி ரொம்ப மட்டம், ரெக்கார்டிங் மோசம்தான். படம் உங்களாலே தான் ஓடுறது. எனக்கு கூட சினிமாவில ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. நீங்க மனசு வச்சா என்று ஒரு அசட்டு சிரிப்பு சிரிப்பான். செவ்வாய்க்கிழமை அன்றுதான் மனோகரா கஃபேக்கு வார விடுமுறை. ஆனால் அன்றுதான் சந்தானத்துக்கு வேலை அதிகம். காலை 7 மணிக்கே புறப்பட்டு விடுவான். கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டுக்கு அருகே போய் நின்று கொண்டு ஸ்டுடியோக்களுக்கு செல்லும் கார்களையும் நட்சத்திரங்களையும் சென்சஸ் எடுத்துக் கொண்டிருப்பான். அது முடிந்ததும் டி நகர், காந்தி நகர், கோபாலபுரம் என்று நட்சத்திரங்கள் வாழும் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் ஒரு முறை சென்று தரிசித்து விட்டு வருவான். சினிமா நட்சத்திரங்களின் வீட்டு விலாசங்கள், கார் நம்பர்கள் எல்லாம் டைரியில் எழுதி வைத்துக் கொண்டு நண்பர்களிடம் காது மூக்கு வைத்து கதை அளப்பது அவனுடைய பெரிய பொழுதுபோக்கு. டேய், இன்னைக்கு 3681ல சம்பனா தேவிய பாத்தேன்டா, மேக்கப்போட போறா, ஷூட்டிங்குக்கு போறா போல இருக்குடா என்பான். சினிமா பத்திரிகைகளில் கேள்வி பதில் பகுதியை துருவி துருவி படிப்பான். தான் எழுதி போட்ட கேள்விக்கு பதில் வந்திருக்கிறதா என்று ஒவ்வொரு பத்திரிகையாக வாங்கி பார்த்து ஏமாந்து போவான். ஒரு நாள் அவன் டேபிளுக்கு டிஃபன் சாப்பிட வந்த ஒருவரை பார்த்து, சார், நீங்க சினிமா ஸ்டார் மோகனாதேவியின் பிரதர் தானே என்றான். என்னை உனக்கு எப்படி தெரியும் தம்பி? என்ன சார், இது கூடவா தெரியாது? வெளியே நிக்குதே சார், ஸ்டூடி பேக்கர் கார். ஏன் சார், பிளைமவுத்த வித்துட்டீங்களா? உங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு பார்ட்டி கொடுத்தீங்களே, அன்னைக்கு நான் வந்திருந்தேன் சார். எல்லா சினிமா ஸ்டாருங்களையும் பார்த்தேன். பத்மினி, ராகினி கூட வந்திருந்தாங்களே, அன்னைக்குதான் எல்லா ஸ்டாரையும் சேர்ந்தா போல பார்த்தேன். எல்லார்கிட்டையும் ஆட்டோகிராஃப் கூட வாங்கினேன். பாலையா கூட என்கிட்ட பேசினாரே. அன்னைக்கு எங்க ஹோட்டல்ல தான் கேட்டரிங். அதுக்கப்புறம் உங்களை வந்து பங்களாவில பார்க்கவே முடியலைங்க. கூர்க்கா உள்ளேயே விட மாட்டேங்கிறான். ஒண்ணுமில்ல, எனக்கு ஒரு பிக்சர்ல சான்ஸ் வாங்கி கொடுக்கணும் சார். நீங்க மனசு வச்சா முடியும். நான் அமெச்சூர் டிராமாவில எல்லாம் நடிச்சிருக்கேன், நிறைய போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன். ஏப்பா, இந்த சர்வர் வேலை உனக்கு பிடிக்கலையா? எதுக்கு சினிமாவில சேர்ந்து அவஸ்தை பண்ணுங்கிற? வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஒரு படத்துலயாவது நடிக்கணும்னு ஆசையா இருக்கு சார். இத பாத்தீங்களா, இத்தனை போசும் என்னுடையதுதான் என்று கூறி தன் மணிப்பர்சில் உள்ள புகைப்படங்களை எடுத்து அவரிடம் காட்டினான். அப்புறம் இன்னொரு விஷயங்க, ஷூட்டிங்கே பார்த்ததில்ல, ஒரு நாள் ஏற்பாடு பண்றீங்களா என்றான் தலையை சொரிந்து கொண்டே. எல்லோரையும் போல அவரும் புன்சிரிப்பு சிரித்தபடியே ஆகட்டும், கவனிக்கிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டார். சுருட்டை மயிர் இருந்தால் சினிமாவில் சேருவது சுலபம் என்று நினைத்திருந்த அவனுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்கவில்லை. தனக்கு ஏற்பட்ட தோல்விகளை கண்டு கிராப்பை வேறு விதமாக வாரி பார்த்தான். நாசுக்காக மீசை வைத்து பார்த்தான். குங்குமப்பொட்டை சிறிதாக்கினான். அப்புறம்தான் அவனுக்கு ஒரு ஸ்டுடியோவில் வேலை கிடைத்தது. ஸ்டுடியோ கேண்டீனில் சர்வர் வேலைதான். ஆனால் தினமும் ஸ்டுடியோவுக்கு வரும் ஸ்டார்களை நேரில் பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லவா? இதுவரைக்கும் நீங்க பார்த்த கேரக்டர் சர்வர் சந்தானம். அடுத்த கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கேளுங்க விச்சிஸ் கதை நேரம் யூடியூப் சேனல். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.